தேவபுரம் என்ற கிராமத்தில் எலெக்ஷன் நடைபெறப் போகிறது. வாங்க வாங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்க போறதால 2 கட்சி தலைவரும் இன்னைக்கு நம்ம ஊர் ஆலமரத்துக்கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. எல்லாரும் மறக்காம வந்துருங்க. வாங்க வாங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்க போறதால 2 கட்சி தலைவரும் இன்னைக்கு நம்ம ஊர் ஆலமரத்துக்கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. எல்லாரும் மறக்காம வந்துருங்க அப்படின்னு தண்டோரா போட்டு அறிவிப்பு செய்யப்பட்டது. வாங்க மக்களே, அரசாங்க உத்தரவு இது. ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டத்துக்கு வந்தாங்க. முதலாவதா தாமோதரன் பேசினாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்பேன். வயல்வெளிகளில் வேலை செய்வோருக்கு ஒரு வேளை உணவு அளிக்கப்படும். இது எங்கள் வாக்கு. எங்கள் வாக்கே எங்கள் சொல். இப்படி சொல்லி தன்னோட பிரசாரத்தை முடிச்சாரு. அடுத்து விஸ்வநாதன் பேசினாரு. அனைவருக்கும் வணக்கம். வீடு கட்டி தருவோம் என்று அவர் சொன்னார். ஆனால் ஒருவருக்கு வீடு கட்டி கொடுப்பது வளர்ச்சி இல்லை. அந்த வீடு கட்டும் அளவிற்கு அவனது பொருளாதார சூழலை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் வளர்ச்சி. ஒருவேளை உணவு தருவோம் என்று கூறினார். ஒருவேளை உணவு வாங்கக்கூட முடியாத நிலையில்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். இதற்குத்தான் நீங்கள் அவர்களை வெற்றி பெற வைக்க போறீர்களா? ஒருவேளை சோற்றிற்கு கூட வழி இல்லையா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஆட்சி உங்களுக்கு தேவையா? இப்படி சொல்லி தன்னோட பிரசாரத்தை முடிச்சாரு. மக்கள் அனைவரும் சிந்திச்சாங்க.